அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச ஆரம்பிப்பான். கொஞ்சம் கேளுங்கள். மறுமை நாளிலே அந்த ரப்புல் ஆலமீன் அவ்வளவு கோபத்தில் இருக்கக்கூடிய அந்த ரப் பேசக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலை கொண்ட சமூகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முஹம்மது ரசூலை உங்கள் தலைவராக எடுத்துக்கொண்டு நடைபயணத்தை மேற்கொள்ளுங்கள். அந்த முஹம்மது ரசூலின் புகழை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுங்கள். ஏன்? அந்த முஹம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை, பதவியை, உயர்வை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. திரும்ப சொல்கிறேன், அந்த முஹம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய பதவியை, உயர்வை, மதிப்பை, அந்த முஹம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய பதவியை, உயர்வை, மதிப்பை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அந்த மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் தன் நிலைமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் ஸல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா. முஹம்மது அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை உயர்த்துங்கள், போதும், தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன், நீங்கள் சிபாரிசை ஆரம்பம் செய்யுங்கள், நான் சிபாரிசை ஏற்றுக்கொள்கிறேன். முஹம்மது ரசூல் தலையை உயர்த்துவார்கள். என்ன பேச போகிறார்கள்? என்ன கேட்கப் போகிறார்கள்? யாரை பற்றி பேச போகிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே தன் மகள் ஃபாத்திமாவை பற்றியா ரலியல்லாஹு அன்ஹா? தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றியா? தன் குடும்பத்தார்களை பற்றியா? அப்துல் முத்தலிபை பற்றியா? அபூ தாலிபை பற்றியா? கல்லா கல்லா. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே அந்த மஹ்ஷர் தினத்திலே பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா ரப் உம்மதி, யா ரப் உம்மதி. என் ரப்பே, என் சமூகம், என் ரப்பே, என் சமூகம், என்னை தூதராக ஏற்றுக்கொண்ட சமூகம் வந்து நிற்கிறது. யா அல்லாஹ், மஹ்ஷரிலே பாவங்களை சுமந்து கொண்டு, குற்றங்களை சுமந்து கொண்டு, உனக்கு மாறு செய்துவிட்டு பாவங்களோடு என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த அடிமைகள், என் சமூகத்தின் மனிதர்கள் உனக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். இவர்களை சொர்க்கத்திலே அனுப்பு யா அல்லாஹ். உன் தந்தை இடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டியிருப்பாய், உன் தாயிடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டியிருப்பாய், உன் பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு பாசத்தை காட்டியிருப்பாய், யாரை யாரையெல்லாமோ பற்றி பேசியிருப்பாய். உன் பிள்ளையிடத்திலே, உன் மனைவியிடத்திலே நீ முஹம்மது ரசூல் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை என்றைக்காவது வெளிப்படுத்தி இருக்கிறாயா? முஹம்மது சமூகமே, இந்த உலகம் முஹம்மது ரசூலை எவ்வளவு தூற்றுகிறது. இந்த உலகம் முஹம்மது ரசூலை பற்றி எவ்வளவு அருவருக்கத்தக்க அசிங்கமான படங்களை எல்லாம் எடுத்து வெளியிடுகிறது. என்ன செய்தாய் முஹம்மது ரசூலுக்காக? உன் தந்தைக்காக உழைக்கிறாய், உன் தாய்க்காக உழைக்கிறாய், உன் பிள்ளைகளுக்காக உழைக்கிறாய். நாளை மறுமையிலே யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. உன் தந்தை உன்னை பார்த்து விரண்டு ஓடுவார், உன் தாய் உன்னை பார்த்து விரண்டு ஓடுவாள், உன் மனைவி உன்னை பார்த்து விரண்டு ஓடுவாள், உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து விரண்டு ஓடுவார்கள். நீ விரண்டு சென்றாலும் எந்த ரசூலை நான் இந்த உலகத்திலே மறந்து வாழ்ந்தோமோ அந்த ரசூலை நாம் மறந்தாலும் அந்த ரசூல் எம்மை மறக்காமல் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்வார். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேசம் கொள் உன் தாயை விட, நேசம்மை உன் தந்தையை விட, நேசம்மை இந்த ஒட்டுமொத்த உலகத்தை விடவும். வெளிப்பாடு என்ன? என்ன வெளிப்பாடு? ரசூலுல்லாஹ்வின் பிறந்த நாளை கொண்டாடுவதா? ரசூலுல்லாஹ்விற்கு மௌலூது ஓதி புகழை சேர்ப்பதா? என்ன வெளிப்பாடு? வாழ்க்கையிலே கொண்டு வாழ்ந்த முஹம்மது ரசூலை,
பேச்சிலே கொண்டு வா, முகத்திலே கொண்டு வா, ஆடையிலே கொண்டு வா, நடையிலே கொண்டு வா, பண்பிலே கொண்டு வா. நீ பொய் பேச மாட்டாய். ஏன்? என் முஹம்மது ரசூல் பொய் பேசியதில்லை. நான் புறம் பேச மாட்டேன். ஏன்? என் முஹம்மது ரசூல் புறம் பேசியதில்லை. அந்நிய பெண்ணிடத்திலே பேச மாட்டேன். ஏன்? முஹம்மது ரசூல் அனுமதித்ததில்லை. அந்நிய பெண்களை பார்க்க மாட்டேன். ஏன்? முஹம்மது ரசூல் அனுமதித்ததில்லை. அந்நிய பெண்ணை காதலிக்க மாட்டேன். ஏன்? முஹம்மது ரசூல் அனுமதித்ததில்லை. என் முகத்திலே தாடி இருக்கும். ஏன்? முஹம்மது ரசூல் வளர்த்தார்கள். ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையிலும், உன் பிள்ளையின் வாழ்க்கையில், உன் மனைவியின் வாழ்க்கையில், உன் குடும்பத்தின் வாழ்க்கையில், ஒட்டுமொத்த உலக சூழலையில் நீ வாழும் காலமெல்லாம் வாழ். முஹம்மது ரசூல் உனக்கு காட்டிக் கொடுத்த வழிமுறையில் லகது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரப்பு சொல்லுகிறான், இந்த முஹம்மதிடத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எடுத்து செல். வா, முஹம்மது ரசூலின் வாழ்க்கையை படிப்போம். வாருங்கள், அந்த சுன்னாக்களை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவோம். உலகமே எதிர்த்தாலும் முஹம்மது ரசூலின் ஒரு சுன்னாவை செயல்படுத்துவதற்காக உலகத்தை எதிர்த்து நிற்போம். முஹம்மது ரசூலின் சுன்னாவை உயிர்ப்பிப்பதற்காக. சஹாபாக்கள் அதற்காக வாழ்ந்தார்கள். ஒட்டுமொத்த மார்க்க அறிஞர்களும் அதற்காக வாழ்ந்தார்கள். மறந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம். விழிப்புணர்வு பற்றுக் கொள்ளட்டும். எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக கூறிக்கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், யா உம்மத்தி யா உம்மத்தி, என் நிலைமை, என் சமூகத்தின் நிலைமை. யா அல்லாஹ், அல்லாஹ் விசாரணையை ஆரம்பம் செய்ய சொல்லுவான். நபிமார்களுக்கு விசாரணை முடிவடையும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பான். சென்றாயா மக்களிடத்திலே? நூஹை, சென்றேன். மக்களை வந்தார்களா? இல்லை யா அல்லாஹ், நூஹ் வரவில்லை. யார் சாட்சி? நூஹே, நீ சொல்லுகிறாய் வந்தார்கள் என்று, மக்கள் சொல்லுகிறார்கள் வரவில்லை என்று. யார் சாட்சி? முஹம்மதுன் வ உம்மத்துஹ், முஹம்மதுன் வ உம்மத்துஹ். யா அல்லாஹ், யார் சாட்சி எனக்கு? நீ இறுதியாக ஒரு தூதரை அனுப்பினாயே, என்ன பெயர்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களும் அவர்களுடைய சமூகம். யார் அவர்கள் சமூகம்? இன்ஷா அல்லாஹ் நாம் யாருக்கு சாட்சி சொல்லுவதற்காக? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம்